எப்போவுமே வீட்டோட காம்பவுண்ட் வந்து 9 நாளையில் நல்ல பலன் கொடுக்குமா கெட்ட பலன் கொடுக்குமா அப்படிங்கிற விஷயத்த சொல்லும். இன்னொன்று கேட்டோட உயரம் வந்து எப்போவுமே வீட்டில் நம்ம ஜன்னல் வைப்போம் பார்த்தீங்களா, வீடு சரியாக அமைச்சிருவாங்க. காம்பவுண்டு மட்டும் என்ன இடம் அவங்க வாங்கினாங்களோ அந்த இடத்துக்கு விடாமல் எல்லாத்தையும் கட்டிடுவாங்க. நோய்கள் வந்து வர்றதுக்கு காரணமே ஃபஸ்ட்டு காரணமே காம்பவுண்டு சரியில்லாத காரணம் தான். வாஸ்து கிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாஸ்து சின்னதுரை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த நம்மளுக்கு தாய் சுவருக்கு பார்த்திங்களா, இதுதான் நம்ம கட்டட தாய் சுவருங்க. தாய் சுவரத்தை விட்டுட்டு இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து 1 அடி வைக்கலாம், 2 அடி வைக்கலாம், 3 அடி வைக்கலாம், அதிகபட்சமாக 4 அடி வைக்கலாம். அப்போது இந்த பக்கம் ஈவனாகவும் இந்த பக்கம் நம்மளுக்கு அதே மாதிரி தான் 1 அடி 2 அடி 3 அடி 4 அடி வைக்கலாம். இந்த 4 அடி வச்சுட்டு இதுக்கு நம்மளுக்கு வந்து இங்கே நம்மளுக்கு இது மேற்கு வாசப்படியாக இருந்தது, மேற்கு ரோடாக இருந்ததுன்னா இங்கே நம்மளுக்கு கேட்டு மெயின் கேட்டு கொடுத்துக்கணுங்க. இதே நம்மளுக்கு வடக்கு வாசப்படியாக இருந்தது, வடக்கு ரோடாக இருந்ததுன்னா இங்கே நம்மளுக்கு வாசப்படி கொடுக்கலாம். அல்லது கிழக்கு ரோடாக இருந்ததுன்னா நம்ம இங்கே வாசப்படி கொடுக்கலாம். நம்மளுக்கு தெற்கு ரோடாக இருந்ததுன்னா இங்கே வாசப்படி கொடுக்கலாம். இது மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கேட்டு நம்ம வந்து 10 அடியிலையோ 11 அடியிலையோ கேட்டு வச்சுக்கலாம். ஒரு சில பேர் 16 அடியில் கூட கேட்டு வைப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று கேட்டோட உயரம் வந்து எப்போவுமே வீட்டில் நம்ம ஜன்னல் வைப்போம் பார்த்தீங்களா, இந்த ஜன்னல் மட்டத்தோட உயரம் அதிகமாக இருக்கக்கூடாது. ஒரு 3 அடி 4 அடி உயரம் தான் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஸ்லாபு போட்டு நம்மளுக்கு வந்து வைப்போம். அப்போ நம்மளுக்கு வந்து இங்கே நம்ம வந்து இப்போ ஜன்னல் இங்கே வச்சுருப்போம் பார்த்தீங்களா, இங்கே ஜன்னல் வைப்போம், இங்கே ஜன்னல் வச்சுருப்போங்க. இந்த ஜன்னல் மட்டத்துக்கு இந்த காம்பவுண்டு உயரம் அதிகமாக வரக்கூடாது. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து காற்று வந்து உள்ளே போகும். காற்று உள்ளே போகிறதுக்காக தான் இதை நம்ம வந்து அந்த மட்டத்தோட உயரம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது. சப்போஸ் நீங்கள் அப்படி உயரம் ஏற்றணும்னா இங்கேருந்து நீங்கள் பூரா கிரில் போட்டுக்கலாம், பாதுகாப்புக்காக. அதுக்கு மேலே நம்ம இரும்பு கிரில் போட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து அது காற்றோட்டம் நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. அல்லது நமக்கு வந்து இந்த இடத்துல சின்ன சின்ன கிராதி கல்லில் நம்மளுக்கு வந்து கேப்பு கொடுத்துட்டு கூட, இங்கே வந்து கிராதி கல்லில் ஒரு கேப்பு கொடுத்துட்டு கூட நம்மளுக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாக உயரம் ஏற்றிக்கலாம். ஆனாலும் ஜன்னல் மட்டும் முழுசாக நம்ம மறையிற மாதிரி பண்ணவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. எப்போவுமே வீட்டோட காம்பவுண்டு வந்து 9 நாளையில் நல்ல பலன் கொடுக்குமா கெட்ட பலன் கொடுக்குமா அப்படிங்கிற விஷயத்த சொல்லும். 9 நாளில் நீங்கள் வந்து சரியாக அமைக்கலை. ஏன்னா நம்ம வந்து வீடு சரியாக அமைச்சிருவாங்க. காம்பவுண்டு மட்டும் என்ன இடம் அவங்க வாங்கினாங்களோ அந்த இடத்துக்கு விடாமல் எல்லாத்தையும் கட்டிடுவாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இப்படி வளைச்சி கட்டுவாங்க, திரும்ப இங்கேருந்து இப்படி வளைச்சி கட்டுவாங்க. ஏன்னா இடம் நம்மளுக்கு காலி இடம் கிடக்கும், அந்த காலி இடத்த பூராமே இவங்க கட்டணும், எல்லாமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. எப்போவுமே அப்படி நினைக்கவே கூடாதுங்க. எப்போவுமே காம்பவுண்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இடம் நம்மளுக்கு வீணாக போனால் கூட பரவாயில்ல, அதை பற்றி நினைக்கக்கூடாது. சதுரமாக தான் இருக்கணும். எப்போவுமே நம்மளுக்கு வந்து இதிலிருந்து நீங்கள் 3 அடி வைக்கிறீங்கன்னா இங்கேயும் 3 அடி தான் இருக்கணும், இங்கே நீங்கள் 2 அடி வைக்கிறீங்கன்னா இங்கேயும் 2 அடி தான் இருக்கணும். அப்போ ஒரே நேராக தான் நம்மளுக்கு காமிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து வளைச்சி நம்ம காமிச்சோம் அப்படின்னோம்னா தப்பு. இன்னொன்று ஈசனையும் வளர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 அடி 4 அடி இழுத்து வச்சுருவாங்க. அது மிகப்பெரிய தவறுங்க. 5 அடி 4 அடி இழுக்கவே கூடாதுங்க. 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அதுக்கு மேலே இழுக்கக்கூடாது. நம்ம வந்து ஈசானி வளர்ந்துருக்கணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அது என்னென்னா ஈசானி வளர்கிறது எதுக்கு, 1 இன்ச்சு 2 இன்ச்சு வளரணுமா தவிர நமக்கு கிட்டத்தட்ட 5 அடி 4 அடிலாம் வரவே கூடாதுங்க. அடிக்கணக்கிலேயே வளரக்கூடாது. கட்டடம் அது மாதிரி தான் 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு 1.5 இன்ச்சு இழுத்துருக்கலாம். இந்த காம்பவுண்டு சேம் அதே மாதிரி தான் இழுத்துக்கணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து நம்ம நீளமாக இப்படி கொண்டு வந்துடுவாங்க. இந்த நீளமாக இப்படி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வளர்ந்துருக்கும். அது பெரிய தப்புங்க. காம்பவுண்டு மட்டும் அப்படி செய்யவே கூடாதுங்க. அதுதான் வீடு வந்து 90 நாளில் நல்ல கட்டடமாக கட்டியிருந்தீங்கன்னா 90 நாளில் நல்ல பலனை கொடுக்கும். கெட்டதாக நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 90 நாளில் நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்கும். வீடு பார்த்திங்கன்னா 9 நாளையில் நீங்கள் புண்ணியாச்சர் பண்ணிட்டு காம்பவுண்ட் கட்டிட்டு அதுக்கு ஒரு 9 நாளையில் நம்மளுக்கு வந்து நல்ல விஷயமா இருந்தால் நல்லதை கொடுக்கும், கெட்ட விஷயமா இருந்தால் கெட்டது கொடுக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் வீட்டை காம்பவுண்ட் மட்டும் சிறப்பான வீட்டை நல்லா கட்டிட்டு காம்பவுண்ட் கட்டலைன்னா பெரிய பாதிப்பு கொடுத்துரும். ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னா காம்பவுண்டு தான் நம்மளுக்கு வந்து நோய்களை உடனே அதிகமாக தூக்கிவிடும். சரிங்களா? நோய்கள் வந்து வர்றதுக்கு காரணமே ஃபஸ்ட்டு காரணமே காம்பவுண்டு சரியில்லாத காரணம் தான். சரிங்களா? அதே சமயத்தில் இந்த உயரமும் ஈக்குவலாக இருக்கலாம். மேற்கு உயரமும் தெற்கு உயரமும் ஈக்குவலாக இருக்கலாம். இந்த வடக்கு உயரமும் கிழக்கு உயரமும் 1 இன்ச்சு 2 இன்ச்சு நம்ம கொஞ்சம் குறைவாக கூட வைக்கலாம், தப்பு இல்லைங்க.
ஒரு சில பேர் நம்மளுக்கு மேற்கு பக்கமும் தெற்கு பக்கம் போட்டு கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் ஓப்பனாக கொடுப்பாங்க. சரி, அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி கொடுக்கலாம். ஆனால் எப்போவுமே இங்கே வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் நீங்கள் கிரில் வெளி கம்பி வெளி போட்டுவிட்டு அல்லது நம்ம வந்து காம்பவுண்ட் போட்டோ தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் நீங்கள் போடாமல் இருந்தீங்கன்னா பண தட்டுப்பாடு சரியான தட்டுப்பாடாக இருக்கும். இல்லை நம்ம விபத்துக்கு உள்ளாகுவாங்க, நம்மளுக்கு வந்து பெரிய அசிங்கப்படுவாங்க, அவமானப்படுவாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் காம்பவுண்ட் இல்லாமல் வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் காம்பவுண்ட் கட்டவே கூடாது. சரிங்களா? அதனால் இந்த காம்பவுண்ட் விஷயத்தில் நிறைய இருக்குதுங்க. இது அளவுகள் மற்ற விஷயங்கள் எல்லாமே மனையடி சாஸ்திர பிரகாரம் தான் இருக்கணுங்க. உள்கூடும் சரி அவுட்டரும் சரி. அதாவது வெளி கூடு பார்த்துட்டு உள்கூடு ஒரு சில பேர் பார்க்க மாட்டாங்க. ஒரு சில பேர் உள்கூடு சரியாக வச்சுருவாங்க, உள்ள ரூமெல்லாம் சைஸ் கரெக்டாக இருக்குதுங்க, நம்ம உள்ளெல்லாம் சரியாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவுட்ரு விட்டுருவாங்க. அது தப்புங்க. அவுட்டரும் கரெக்டாக இருக்கணும், உள்கூடும் கரெக்டாக இருக்கணுங்க. அது மாதிரி தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? மிக்க நன்றி, வணக்கம்.